முக்கியமா சொல்லக்கூடியது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு எதுவும் பெருசா சொல்ல, பொதுவா அவங்க சொல்லி இருக்கிறது பெண்களுக்கு, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் நாடு முழுவதும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2013 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியில் வேலை செய்யும் பெண்களுக்காக அதிக இடங்களில் தங்கும் விடுதிகள் அம்மா ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. 2013 23 கோடியே அந்த சைடு தான் கரெக்டா இருக்கும். நடுவில் வந்து வச்சு அப்படின்னா நிறைய இடங்கள்ல அம்மா செஞ்சிருந்த திட்டம் தான் இது. ஆனா இப்போ மத்திய அரசு இதை சொல்லியிருக்கு, நாடு முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் இந்த பணியை நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கிறதுதான். அதே போல பாருங்க, அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் 2-3 அதுல வருது. அதாவது மாடு, ஆடு, கோழி இதுக்கெல்லாம் மானியத்தோட கடன் உதவி எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள்ல எல்லாம் அம்மா செஞ்ச திட்டம் தான் இது. அதே போல சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், அதாவது ரயில்வே திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது. மற்றபடி ஊதியம் வாங்கும் ஊழியர்களுக்கான வரி விகிதாச்சாரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு. அதுதான் அதுல முக்கியமா சொல்லக்கூடிய. இப்ப நீங்க உறுதிமொழி ஏற்றீங்க, அந்த உறுதிமொழியில உங்க தலைமையில துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்றுப்போம், உங்க தலைமையில தேர்தலை சந்திக்க இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இதுல இடம்பெற்றிருக்கு. உண்மைதானா? உண்மைதான், உண்மைதான். அது மக்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். மக்களுக்கு நல்லாவே தெரியும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அவங்க பாத்துக்குவாங்க. அதை நான் விவரிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியான மக்கள். அதிமுக அமமுக கூட்டணி ஒன்றா சேர்ந்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? என்னுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். எப்படி என்னங்கறத நீங்க விரைவில் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்தந்த கட்சியில கூட்டணி அமைச்சுக்குவாங்க. அதுல போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் தலைவர் அம்மா வழியில ஆட்சி நடக்கணுங்கிறது தான் என்னோட திட்டம். அதை நான் நல்ல முறையில செயல்படுத்துவேன். அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். மனமாட்சியெல்லாம் மறந்துட்டோம். அதாவது பத்திரிகையாளர்களை மட்டும் இல்ல, மக்களும் தாக்கப்படுறாங்க. அதுதான் உண்மை. இந்த திமுக ஆட்சியில ஒன்னு சொல்லிக்கிறேன். கிருஷ்ணராயபுரத்துல சமீபத்துல ஒரு கல்குவாரி, அது அனுமதி இல்லாமல் கல்குவாரி அங்க நடத்தப்படுது. அதுக்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ முக்கிய ஆளா இருக்காரு. அங்கு செய்தி சேகரிக்க சென்ற போட்டோகிராஃபரையும் செய்தியாளரையும் ஒரு 50 அடியாளுகளை வச்சு, ரவுடிகளை வச்சு, அந்த 2 பேரையும் தூக்கிட்டு போய் தனிமையான இடத்துல வச்சு அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இது நடந்தது உண்மை. ஆனா இதுல திமுக காரங்களே சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த விசாரணை எப்படி போகும்னு எனக்கு தெரியல. உண்மையா அங்க உள்ள காவல்துறையினர், அரசாங்கம் இருக்கும், நாளைக்கு மாறும். ஆனால் நடந்த நிகழ்வுக்கு அவர்கள் தக்க இடத்துல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படும்.
அதனால அதில் உண்மையா சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா இங்க நந்தனத்துல கலைக்கல்லூரியில ஒரு இது கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீன் வந்து திமுக காரவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டீன்ல வேலை செய்ய வந்த ஒரு பெண்ணை வந்து கற்பழிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதுக்கும் திமுக காரவங்க தான் சம்பந்தங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சும்மா பூசி முழுவுனீங்கன்னா இது வந்து அடுத்து வரப்போற அரசாங்கம் உங்களை சும்மா விடாது. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு திமுக காரவங்க பதில் சொல்லி ஆகணும். அதே போல இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. 7 கண்ட்ரிகளுக்கு போயிருக்கிறாரு. 7 நாடுகளுக்கு போயிருக்காரு. போய் என்னாச்சு, இங்க வந்து கம்பெனிகள் உருவாச்சா? அப்போ என்ன சொன்னாரு, 33 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும்னாரு. வந்து 5வது வருஷம் தேர்தலையும் சந்திக்க போறோம். எங்க மாவட்ட வாரியா சொல்லுங்க, எவ்வளவு லட்சம் பேருக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத கொஞ்சம் வெளிப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதையும் நான் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். பாஜக தலைவர் அஇஅதிமுகவை ஊழல் கட்சி என்றும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. உங்க கருத்து என்ன? தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஒண்ணு சொல்றேன். அம்மா இருந்த போது எப்படி இந்த அரசாங்கம் இருந்துச்சு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க போய் கேளுங்க, மனசுல தொட்டு கேளுங்க. அங்க அப்ப ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க வந்து அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், அம்மா ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணமே அதான். நான் இப்பயும் சொல்றேன், அம்மா வழியில, புரட்சி தலைவர் வழியில மக்களாட்சிய கொண்டு வர்றதுக்கு என்னால நான் 39 வருஷ அனுபவத்துல என்னால என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்போங்கிறதையும் சொல்லி